ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முஸ்லீம் ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது 1 பார்ட் மட்டன் குழம்பு, ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. லவங்கம், பட்டை, ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்றதாக பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2-3 ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு குட்டி சைஸ் தக்காளியை நான் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே நீங்கள் ஆட் பண்ணுறதால குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 1 kg அளவுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எலும்புள்ள கறியாக இதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா குழம்பு டேஸ்டியாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லாவே விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 வெங்காயம் 2 தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. குக்கரோட லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரெஷரில் நல்லா அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட 1 பார்ட் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.